இது பெண்களுக்கான தொகுதின்னு அறிவிச்சாச்சு. ஆனா இது வரைக்கும் யாருமே வந்து நாமினேஷனுக்கான அப்ளிகேஷனை வாங்கவே இல்லையே. அரசியலுக்கு வர பெண்கள் பயப்படுறாங்களோ என்னமோ. எனக்கு அப்படி தோணல. மாயா தமிழ்னு தனாவோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. அவ வரத்துக்கான நேரம் தான். சரிங்க ஐயா. எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல நின்று தலைவி ஆயிடணும்னு பாக்குறா. இவெல்லாம் தலைவியானா இந்த ஊர் தாங்காதுங்க ஐயா. ஆனா போட்டியிட எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நாம அதை தடுக்க முடியாதுல்ல ஐயா. இவங்க ஜெயிக்கிறத நம்மளால தடுக்க முடியும்ல. இவள தோக்கடிக்கிறதும் நம்ம வேலை இல்லை. உண்மையிலேயே ஊருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்கள ஜெயிக்க வைக்க போராடுவோம். அதுவும் சரிதான் தலைவரே. பெரியப்பா, வா மாயா. பெரியப்பா, நான் சொன்னேன்ல தமிழ்ச்செல்வி இவதான். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நம்ம தனாவோட காலேஜ் மேட். காய்கறி கடை வச்சிருக்காருல்ல கனகசுப்பு, அவரோட பொண்ணு. தெரியும் தெரியும். ஐயாவுக்கு நடந்த பாராட்டு விழாவுல சமையல்ல தனாவுக்கு உதவி பண்ணதுல இருந்து ஏகப்பட்ட வேலைய இந்த பொண்ணு தானே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தது. தமிழை பத்தி எல்லாத்தையும் நேத்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். நம்ம தொகுதிய பெண்களுக்கான தொகுதிய மாத்தினதுனால ஏன் தமிழை வந்து தலைவர் பதவியில நிறுத்தக்கூடாதுன்னு தனாவும் நானும் பேசிக்கிட்டோம். இவளா? என்ன என்ன இவளா? உன்னை விட எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு இவளுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நீ ரொம்ப பேசுற. நாங்க பாட்டுக்கு ஒதுங்கி போய் இருக்கோம். வழிமறைச்சு பம்பு இழுக்கிறது யாரு? இத பாரு, நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க. உனக்கு அரசியல்லாம் செட் ஆகாது. ஒதுங்கி போயிடு. அப்ளிகேஷன் வாங்குற, நாமினேஷன் பண்றேன்னு வந்து நின்னா நல்லதில்ல சொல்லிட்டேன். ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கான்னு நீயே சொல்ற, அப்புறம் எதுக்கு பயப்படுற? இவளை பார்த்து எனக்கு பயமா? நல்ல ஜோக் ரகுராம். என்னோட போட்டியாளர்னு என் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாத. தகுதின்னு நீ எதை வச்சு சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னை விட தலைவியா வரதுக்கான எல்லா தகுதியும் இவளுக்கு இருக்குன்னு நாங்க நம்புறோம். உனக்கு தைரியம் இருந்தா இந்த பொண்ணை எதிர்த்து நில்லு. யார ஜெயிக்க வைக்கணுங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீங்க கிளம்புங்க. ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நாமினேஷனுக்கு தயாராகுங்க. தமிழ், வா நம்ம போலாம். நான் தலைவியா ஜெயிக்க எந்த விலையும் கொடுக்க தயாரா இருக்கேன். எந்த விலையும். என்ன தோக்கடிக்க உன்னால முடியாது ரகுராம். எனக்கு எதிரா யாருமே நிக்க கூடாதுன்னு நான் முடிவெடுத்திருக்கேன். என்னது இது? உங்களுக்கு எதிரா நிக்க கூடாதுன்னு நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? அது உங்க இஷ்டம். அதுல நான் தலையிடல. அதே மாதிரி இந்த தடவை எலெக்ஷன்ல நின்னு நான் ஜெயிக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். அதை என்னால மாத்திக்க முடியாது. என்ன சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? நானும் கிளி புள்ளிக்கு சொல்ற மாதிரி பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது உனக்கு புரியலையா? இங்க பாருங்க, நீங்க சொல்றது புரியாத அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. உங்களுக்கு எப்படி அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்கணும்னு ஆசையோ அதே மாதிரி உங்களை மாதிரி ஆளை எதிர்த்து நின்னு ஜெயிக்கணுங்கிறது என்னோட ஆசை. இங்க பார், கடைசியா சொல்றேன், நீ இந்த எலெக்ஷன்ல நிக்க கூடாது. அத சொல்றதுக்கு நீங்க யாருங்க? என்ன ரகுராம் சப்போர்ட் இருக்கிறங்கிற திமிர்ல பேசுறியா? என்ன கனகசுப்பு, உன் பொண்ணு சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். என்னையே எதிர்த்து நிப்பன்னு தைரியமா சொல்றா. ஆமாமா, ரகுராம் ஐயா நிக்க சொல்லியிருக்காரு. அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து என் பொண்ணு நிக்கிறா. நீங்க எதுக்கு இது வேணான்னு சொல்றீங்க?
முடிஞ்சா என் பொண்ணுக்கு எதிராக நின்று ஜெயிச்சுக்கங்க. அண்ணே, இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிடு. இது நான் உனக்கு கொடுக்கிற சன்மானம். என்ன இது பத்தலையா? இதுக்கு மேல வேணும்னாலும் கேளு, நான் தரேன். ஆனா தேர்தல்ல மட்டும் நீ நிக்கவே கூடாது. நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அரசியலுக்கு வரல. உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நல்ல நோக்கத்தோட தான் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். சின்ன பொண்ணுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசிட்டான். படிச்சிருக்கோங்கிற திமிரு. அண்ணே, அவ அடுத்த 1 மாசத்துக்கு ஹாஸ்பிட்டல் பெட்ல கிடக்கணும். அத நீ பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். என்னங்க இப்படி மிரட்டிட்டு போறா? அம்மா, அரசியல்ல இந்த மாதிரி ஆளுங்களும் இருப்பாங்க. அதுக்காக நம்ம பயந்துட்டு இருக்க முடியுமா? இல்லம்மா, இவளை பார்த்தா எதுக்கும் துணிஞ்சவ மாதிரி தெரியுது. வா, ரகுராம் ஐயாவை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுவோம். எதுக்குப்பா இந்த விஷயத்தெல்லாம் ஐயா காதுக்கு கொண்டு போனோம்? தேர்தலில் நிக்கணும்னு முடிவெடுத்துட்டா இந்த மாதிரி தினம் தினம் ஒரு பிரச்சனை வந்து மறைஞ்சிட்டே தான்ப்பா இருக்கும். அது எல்லாத்தையும் ஐயா கிட்ட சொன்னா நல்லா இருக்குமா? இல்லம்மா, இவள் லேசுப்பட்ட ஆள் இல்லை. இவளை பத்தி கண்டிப்பா நம்ம ஐயா கிட்ட சொல்லிதான் ஆகணும். வாமா போலாம். அதான் அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, அங்க போய் பேசுறது தான் சரி வரும். தமிழ், உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு? சரிம்மா, நான் போறேன். வாமா, இப்பவே நாம ரகுராம் ஐயாவை பார்த்து சொல்லிட்டு வந்துடலாம். வா போலாம். சூப்பர் தமிழ்ச்செல்வி, இப்படிதான் தைரியமா இருக்கணும். பொம்பளை பிள்ளை ரொம்ப தைரியமா இருக்கிறது நல்லதுதாங்க. ஆனா ஒத்தையில போக வர இருக்காளே புவனேஸ்வரியும் அவங்க அண்ணன் பசுபதியும் இவ வாபஸ் வாங்கலன்னா உங்க பொண்ணோட கதியை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு மிரட்டிட்டு போனாங்க ஐயா. அவ அப்படியா சொன்னா? பதவிக்காக உயிரியை எடுக்கிற அளவுக்கு போறாளே, இவளையெல்லாம் சும்மா விடவே கூடாது. ஐயா, ஒத்த பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கேன். நான் கடையில இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் அவ தான் தனியா போயிட்டு வரா. அதாங்க ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. நீ என்னம்மா சொல்ற? உன் அப்பா ரொம்ப பயப்படுறாங்க. எனக்கு எந்த பயமும் இல்லைங்கய்யா. ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான ஆட்கள் பிரச்சனை பண்ணி பயப்பட வைக்கிறது சகஜம் தானே.